கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எந்த மாதிரி சூழ்நிலையில்னா, பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றுமே புரியாத நிலைமையில் என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது கூட தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது, இந்த சூழ்நிலையில் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற நேரத்தில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடினீங்கன்னாங்களே உங்களுடைய கதவுகள் திறக்கப்படும். உங்கள் பூட்டப்பட்ட கதவுகள், உங்களுக்கு எதிராக பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் எந்த கட்டுகளில் இருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் கழன்று போயிடும். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனம் பண்ணி பிசாசு வைத்திருந்தாலும் அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதனால் உங்களுக்கு எதிரான இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஓடும். கர்த்தரை பாடி நீங்கள் துதிக்கும் பொழுது. ஆமேன்.